ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு தாட்டியாவது நினைச்சு பார்த்திருப்போங்க, பேக் நிறைய பணம் கிடைச்சா என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு அதிர்ஷ்டம் தான் குமார் கிடைக்குது. குமார பத்தி சொல்லணும்னா ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலிங்க. அவரோட ஃபேமிலியில அவரு, ஒய்ஃப், அவரோட 2 குழந்தைங்க. சோ சாப்பிட்றதுக்கு, வாடகை கொடுக்கறதுக்கு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி. அவரு கூலி வேலை தாங்க பாத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு நகைக்கடை முதலாளி அவரோட நகைக்கடைக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன குடோனை சுத்தம் பண்றதுக்காக கூட்டு போறாரு. இவரும் கிளம்பி அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடம் பாக்குறதுக்கே அவ்வளவு மோசமா இருக்கு. அந்த முதலாளி உள்ள வரத்துக்கு கூட ரெடியா இல்ல. போ போ உள்ள போய் கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்ப இவரும் உள்ள போய் கிளீன் பண்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா செவுத்துல ஒரு கல்லு மட்டும் ஒரு மாதிரி பொருந்தாத மாதிரி இருக்கு. என்னடா இதுன்னு எடுத்து பாக்குறாரு. உள்ள ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. கையை விட்டு பார்த்தா பணம் கட்டுக்கட்டா அவ்வளவு இருக்கு உள்ள. அந்த நகைக்கடையோட பணம் தாங்க. இவருக்கு அதை பார்த்ததும் ஃபர்ஸ்ட் பயமா இருக்கு. இருந்தாலும் ஒரே ஒரு கட்டை மட்டும் எடுத்து தன்னோட பாக்கெட்ல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் எல்லாரையும் சினிமா கூட்டு போய் நல்லா சாப்பிட்டு திருப்தியா வீட்டுக்கு வராரு. அடுத்த நாள் மறுபடியும் அங்க போகணும்னு அவருக்குள்ள தோணுது. சோ நகை கடைக்கார கிட்ட போய், அங்க எலி தொல்லை நிறைய இருக்குங்க, நான் போய் எலிப்பொறி மட்டும் வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு மறுபடியும் 2 கட்டை எடுத்துட்டு வராரு. வீட்டு வாடகை கொடுத்தாச்சு, வீட்டுல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் வாங்கி போட்டாரு. இப்ப மறுபடியும் அங்க போகணும். ஆனா ஒரு டைமும் போனோம்னா அந்த முதலாளி கண்டுபிடிச்சிருவாரு இவன் ஏதோ தப்பு பண்றான் அப்படின்ட்டு. சோ இவர் என்ன பிளான் பண்றாருன்னா, அந்த சாவிய ஒரு அச்சில வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு சோப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க போறாரு. முதலாளி எலிப்பொறி உள்ள வச்சுட்டேன், எலி மாட்டிருச்சான்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு உள்ள போயிட்டு 2 கட்டு பணத்தை மறுபடியும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சாவியோட அச்சையும் பாத்தீங்கன்னா அந்த சோப்புல வச்சு கொண்டு வந்துடுறாரு. அப்புறம் அந்த அச்சை கொண்டு போய் சாவி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்க அவரும் மேலே கீழே பாக்குறாரு. உடனே குமாரும், சார் சார் வீட்டோட சாவி சார் தொலைஞ்சு போச்சு, வீட்டுக்குள்ளேயே போக முடியல, எப்படியாவது கொஞ்சம் பண்ணித்தாங்களேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அதையும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த டைம் பார்த்து அவர் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கால் பண்ணுது. அண்ணா வீட்டுல ரொம்ப கஷ்டம்னா, அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருந்தா கொடுங்களேன் அப்படின்னு கேட்க இவர் எடுத்த 2 கட்டுல இருந்து ஒரு கட்டை கொடுத்துட்டு இன்னொரு கட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் எல்லாம் மீட் பண்ணி எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்குறாரு. அங்கதாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அவரோட ஃப்ரெண்டு, டேய் இவ்வளவு காசு வச்சிருக்கியா, வாடா பப்புக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போய் நல்லா சரக்கு அடிச்சுட்டு வந்துடுறாரு. அவருக்கு அந்த இடம், அங்க இருக்கிறது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அங்க போகணும்னு தோணுது. அவர் செஞ்ச சாவி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போறாரு. ஒரு பை நிறைய பணத்தை அள்ளிட்டு வந்துடுறாரு. தனக்குன்னு ஒரு வீட்டை வாங்கிடுறாரு. கையில நகை, ஒய்ஃபுக்கு நகைன்னு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு பப்பு, தண்ணி, பொண்ணுங்கன்னு அந்த காசை ஃபுல்லா அப்படி தண்ணி மாதிரி இறக்கிறாரு. இப்படி பண்றத போன்லயும் ஒரு போட்டோ மாதிரி எடுத்து வச்சுக்கிறாரு. இத ஒய்ஃப் பார்த்ததும் அவங்களுக்கு ஏதோ தப்பா இருக்கு. இவங்கிட்ட ஏது இவ்வளவு காசு அப்படின்னு கேட்க குமார் உடனே தென்னாவட்டா, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓவரா பேசுறாரு. ஒய்ஃபுக்கா இதுக்கப்புறம் இருக்க முடியாது அப்படின்னு தன்னோட குழந்தையெல்லாம் கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பி சொந்த ஊருக்கே போயிடுறாங்க. இந்த பக்கம் குமாருக்கு எந்த கவலையும் இல்ல. இப்பதாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த யோசிக்கிறான். ஒரு பொண்ணு கஷ்டப்படுறான்னு காசு கேட்டால, அவளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். சோ அவளுக்கு கால் பண்ணி, அம்மா கான்ட்ராக்டர் வேலை ஒண்ணு வந்திருக்குமா, வந்தானா நிறைய காசு கிடைக்கும், நீ வேற கஷ்டப்படுற, வரையாமா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு ஒத்துக்குது. அப்புறம் குமார் அந்த குடோனுக்கு போய் பை நிறைய காசு எடுத்துட்டு ஒரு காரையும் புடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அந்த கார் டிரைவருக்கா ஒரே சந்தேகம், இவனே கூலி வேலை தான் பாத்துட்டு இருந்தான், இவன்கிட்ட எப்படி இவ்ளோ காசு அப்படின்ட்டு. அப்புறம் இவங்க போற வழியில அந்த பொண்ணையும் ஏத்திக்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் டிரைவருக்கு இன்னும் ஷாக்கு. ஆக்சுவலா இந்த பொண்ணு வந்து ஒரு ஆட்டோக்கார லவ் பண்ணுது. அந்த ஆட்டோக்காரன் இவனோட ஃப்ரெண்டு. சோ இவன் அந்த ஆட்டோக்காரனுக்கு கால் பண்ணி, என்னடா உன் லவ்வரு வேற பையன் கூட போயிட்டு இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ண அவனுக்கு அங்க டென்ஷன் ஏறுது. இந்த பக்கம் குமாரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அந்த பொண்ணுக்கு காசெல்லாம் கொடுத்து என் கூட ஒன்னாருன்னு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து ஆட்டோக்கார அங்க வந்துடுறான். இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு காசெல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ரகல் ஒரு பக்கம் பெருசாகுது. அந்த டைம் பார்த்து ஹோட்டலோட மேனேஜர் இருப்பார் இல்லையா, அவரு போலீஸுக்கு கால் பண்ணி வர வச்சிடுறாரு. போலீஸ் வந்து அதட்ட குமாரி எல்லா விஷயத்தையும் உளறிடுறான். அவ்வளவுதாங்க, போலீஸ்காரன் குடோனுக்கே கூட்டிட்டு போயிடுறான் குமார வச்சு எல்லா காசையும் எடுக்க வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் கையில போட்டிருக்க எல்லா தங்கத்தையும் புடுங்கிடுறான். இத நீ யார்கிட்டயாவது சொன்ன புடிச்சு உள்ள போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இப்பதான் குமாருக்கு அவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புனே புரிய வருது. பொண்டாட்டி புள்ள ஞாபகமே இப்பதான் வருது. ஸ்ட்ரெயிட்டா கிளம்பி வீட்டுக்கு போறான். ஆனா அவங்கதான் சொந்த ஊருக்கு போயிட்டாங்களே. சோ இவனும் அடிச்சு புடிச்சு அங்க போறான். ஆனா ஒய்ஃப் இவனை ஏத்துக்க ரெடியாவே இல்ல. இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு அமுச்சு விட்டுருது. அவன் ஒரு பக்கம் உடஞ்சு போயிடுறான். இன்னொரு பக்கம் காசு எடுத்துட்டு ஓடி போச்சு இல்லையா அந்த பொண்ணு, கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஆட்டோக்காரனை பிரேக்கப் பண்ணிட்டு அவ ஒரு பக்கம் செட்டில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அந்த போலீஸ்காரனை பார்த்தா லட்சமா பணம் இருக்கு, நாம ஏன் கஷ்டப்பட்டு இங்க வேலை பார்க்கணும், பிசினஸ் பண்ணி செட்டில் ஆயிடுவோம் அப்படின்ட்டு போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு அவன் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
அப்பதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். நம்ம மோடிஜி 500,000 பேன் பண்ணிடுறாரு. My கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங். பணம் நம்மள என்ன வேணா பண்ண வைக்கும்ல. சோ இந்த கதை பிடிச்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.